ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டை பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இங்கே யார் எங்கள் கிங்டமுக்குள்ள உங்களுக்கு என்னவா இருக்குது? எங்கள் கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸை கில் பண்ண வேண்டிங்களாங்கிற மாரி நம்ம ஆரம் கூட வந்து சொல்லிட்டு நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பிடிக்கலானுங்கிற மாதிரி வந்து அவங்க அங்கேருந்து ரன் பண்ணபடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தான். இதை நம்ம அவன் ஆரமும் ஜேகப்பும் நோட் பண்ணபடி ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தான், யார் இந்த பர்சன்ட் நம்ம கிங்டமில் என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்படி ஷோல்டர்ஸ் பேக் சைடில் துரத்திட்டு ஒரு மூமெண்ட் இருக்கும். எங்கே போய் டப்பிக்கன்னு தெரியாமல் 2 பேரும் ரன் பண்ணபடி ஓடி வந்துட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஜேகப் இழுட்டான். ஜின்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நம்ம ஆரம் இழுக்கிறாரு. புஷ் பண்ணி ஒரு சண்டுக்குள்ளே இழுட்ட வேகத்திலேயே 2 பேரும் அவங்க பேரோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பிடிக்கவும் 2 பேரும் அப்படியே திரும்பி ஜேகப்பையும் ஆரம்பி பட்டபடி முறைச்சான். ஷோல்டர்ஸ் அப்படியே அந்த சண்டு வழியாக ரன் பண்ணபடி ஓடிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து விட்டுட்டு என் பிரதர் எங்கே அப்படிங்கிற மாதிரி குவாரஸாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டேன், நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படிடா எங்கே டெலிபதி ஆகி வந்தீங்க? எர்த்துலேருந்து இங்கே நீங்கள் வரதுக்கு சான்ஸே இல்லை. டே ஜேகப்பா, நம்ம பார்க்குறது ஜின்னு ஃபிலிக்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஜின்னு ஃபிலிக்ஸ் தான். நீங்கள் எப்படிடா வந்தீங்க இங்கே? டே ஃபிலிக்ஸு, நீ எப்படிடா எங்கே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்புக்கவும், ட்ரோகி ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் என்கிட்ட பேசினேன், எப்பெல்லாம் பேசினடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் அப்படியே திங்க் பண்ணால் நம்ம ஃபிலிக்ஸு கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துருப்பாரு. காரு பிரேக் டவுன் ஆகிருக்கும். பிரேக் டவுன் ஆக வச்சிருப்பாரு நம்ம ஜேகப்பு. ஏன்னா நம்ம ஜேகப்புக்கு ஃபிலிக்ஸ் தான் தன்னோட மேடுங்கிறத அவர் கண்டுபிடிச்சுட்டுருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் மேடு தெரிஞ்சாடா மேடுக்கிட்ட நாங்களாம் டெக்டை விஷ் பண்ணாமலே போய் பேசிடுவான்னு இருப்பார்ல, அதே மாதிரிதான் மேடு இவர் டவுன் தெரிஞ்ச அடுத்த செகண்டே காரை இவரே பிரேக் டவுன் பண்ணபடி ஃபிலிக்ஸ் பக்கத்தில் கேஷுவலாக வந்து நிற்கிற மாதிரி நின்றுருப்பாரு. ஃபிலிக்ஸ் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அது ஒன்றும் இல்லை ஜேகப், இந்த மாதிரி ஒர்க் முடிஞ்சு வந்தேன். எப்போதுமே என்னோடய கார் இந்த மாதிரிலாம் பிரேக் டவுன் ஆகாது. இப்போ என்னன்னே தெரில, கேபுக்கு புக் பண்ணுறேன், பிக் எடுக்கிற மாதிரி தெரியல, டாக்ஸிக்கும் ட்ரை பண்ணுறேன், ஏன் ஹயாங்க்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு காலும் போகவே மாட்டாங்குது. என்ன பண்ணனே தெரியல. நான் என் காரில் தான் வந்துருக்கேன். நம்ம ஏன் அந்த காரில் போகலாம்? இந்த காரை வேணால் இங்கே உன்னோட தெரிஞ்ச பர்சன்ஸோட ஹவுஸில் எங்கேயும் பக்கத்தில் விட்டுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இந்த காரை இப்போ எப்படி தான் நான் மூவ் ஆன் பண்ணுறது, பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லவும், இந்த காரையே பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருந்தால் அந்த ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் இந்த மாதிரி சொன்னால், பக்கத்தில் எங்கே ஒர்க் ஷாப் இருக்கும் எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டோ பாருங்க கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒர்க் ஷாப்பை கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு என் ஜேகப் அப்படியே புஷ் பண்ணி டல்லுன்னு வைக்கிட்டுலேயே ஒர்க் ஷாப்புக்கிட்டே கொண்டு வந்து காரை விட்டுட்டாரு. என்ன நீ இப்படி கொண்டு வந்து தள்ளி விடுறான், என் கார் என்ன அந்தளவுக்கா வெயிட் லாஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸை தள்ளி பார்க்குறாரு. பட்டு ஃபிலிக்ஸால் நகட்டப்பட முடியல. ஐயோ கண்டுபிடிச்சிருவானோ நம்ம வேம்பையர்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேஎப் கொஞ்சம் ஷாக் ஆகி, அது ஒன்றும் இல்லை ஃபிலிக்ஸ், அது நான் நிறைய ஜிம்முக்கெலாம் போகிறேன்னா இந்த மாதிரி தான் அப்படி காரை தள்ளுறது, ஜீப்பை தள்ளுறது, பஸ்ஸை தள்ளுறதுங்கிற மாதிரி சும்மா எனக்கு நானே ட்ரெயின் பண்ணிப்பேன், ஆனால் அசால்ட்டாக தள்ளிட்டு வந்துட்டேன். ஓஹோ அப்படியா? அப்படி பார்க்க சொல்ல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் மாதிரி தெரியுது, ஆனால் பாடி லுக்கை பார்க்க சொல்ல அப்படி தெரியலையே. லுக்கை எடுக்க நீ பார்க்குற, பவரை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தூக்கி காட்டுவாரா. போட்டோம் சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு ஃபுட் ஷாப்பில் போய் 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் நார்மலாக தான் சாப்பிடுவாரு. பட் நம்ம ஜேகப்பால் தான் நார்மலாகவே சாப்பிட முடியல. ஃபிலிக்ஸையே சாப்பிட்ற மாதிரி பாட்டுட்டு இருந்திருப்பாரு. ஹேய், எதுக்கு என்ன இந்த மாதிரி பாட்டுகிட்டே இருக்கிறேன்? நானும் பாட்டிகிட்டே இருக்கிறேன், ஃபுட்டாக சாப்பிடவே மாட்டேங்கிறேன், என்ன அந்த மாதிரி பார்க்குறேன், என் ஃபேஸில் டவுட் இருக்குதா என்ன? இல்லை, அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்குறேன், அப்படியே என்னை எடுத்து உழுங்குற மாதிரி பார்க்குறேன், நீ கீழே கொஞ்சம் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் திரும்பவும் சாப்பிட்டுட்டு 2 பேருமே கரெக்டாக ஜேகப்போட காரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஜேகப் காரை ட்ரைவ் பண்ணபடியே காரை ரோட்டை பாட்டு ஓட்ட சொன்னால் ஃபிலிக்ஸை பாட்டே ஓட்டிகிட்டு இருக்காரு. இது ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடே, என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டு சோழியை முடிச்சிடலான்னு நினச்சிட்டியாடா? ஏன்டா இந்த மாதிரி என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கேன், ரோட்டை பாட்டு ஓட்டுடா, முன்னாடி கார்லாம் வருதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஜேகப் சிரிச்சபடியே ஃபிலிக்ஸை பாட்டபடியே கார் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஃபிலிக்ஸை சைட் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சாடா, உன் காரில் வந்துட்டு தப்பாக போச்சு அப்படிங்க
அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகி காரை நிப்பாட்டு நான் இறங்கியாவது போகிறேன்டானுங்கிற மாதிரி ஜேகப்பிட்ட இந்த மாதிரி பேசினா ஜேகப்பு கொஞ்சம் கூட டைட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஃபிலிக்ஸோட ஃபேஸை கப்பனப்படி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ ரொம்ப பிரெட்டியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளோ நேரம் தொணன்னு பேசிகிட்டு இருந்தவரோட ஃபேஸே ஒரு மாதிரி ரெட்டாகி ஜேகப்போட ஆன்சர் அப்படியே தட்டி விட்டுட்டு விண்டோ பக்கமாக திரும்பி உட்கார்றாரு. என்ன இப்படி சொல்லிட்டான், அப்படியா இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் திங்க் பண்ணா. ஹேய், அவங்ககிட்ட தானே பேசுகிறேன், உண்மையிலே நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிற, ஒன்றை மாதிரி ஆன்சமான பர்சண்ட்டாக நான் பட்டதே இல்லை தெரியுமா, அங்கே என்னடா பண்ணுறேன், இங்கே திரும்படா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பு ரொம்ப ஃப்ளிட்டியாலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபிலிக்ஸுக்கும் ஜேகப்புமே பாட்டோடய ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கும். ஏன்னா அவரோட மேடில் இவர் ரெண்டு மோமெண்ட்டுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி விண்டோ பக்கமாக திரும்பினவர் இந்த பக்கமாகவே திரும்பவே இல்லையே, ஷைனஸ்லேயே விண்டோ பட்டப்படியே வந்துட்டுருப்பார். அப்புறம் நிறைய டைம்ஸ் நம்ம ஃபீலிக்ஸும் ஜேகப்பும் மீட் பண்ணி பேசின்னு இருப்பாங்க. வேம்பயர்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மூமெண்ட்லாம் திங்காக்கி என்கிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணேன், என்னை லவ் பண்ணுறேன், என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, மேரேஜெல்லாம் பண்ணி என் லைஃப் முழுக்க எப்படிலாமோ இருக்க போகிறேன்லாம் சொன்னேன், என் பிரதரை தூக்கிட்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி தான் ட்ராமா பண்ணியாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஓவட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபீலிக்ஸு ஜேகப்பை கண்டமேனிக்கே தீட்டா ஆரம்டா சின்ன முன்னாடி தோப்பங்கரணம் போட்டுட்டு நிற்கிறாரு. ஏண்டாடு என் ஹவுஸுக்குள்ளே என்றாகி எனக்கே கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ஏன்னா என் பிரதரு உன் பிரதரு எல்லாம் ஒரே ஃபேமிலி, உன் பிரதர் என் பிரதர் மாட்டிடான், உன் பிரதருக்கு ஏதோ ப்ராப்ளமு, நீ வேறு டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், உன் ஒர்க்கை பார்த்துக்கோ, பிரதர்ஸை சேஃபாக நான் பார்த்துக்கிறேன், காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ நானும் பிரதர்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையும் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலான்னு என்னலாமா பேசினேன். டே, உன்னை அன்னைக்கு அந்த ரூமில் இன்வெஸ்பிளாக இருந்து வந்த பற்றியா, அப்போவே உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். சரி இன்வெஸ்பிளாக வரையே எங்களே மாதிரி நீயும் ஏதாவது டார்க் மேஜிக்கு பிளாக் மேஜிக்கு கட்டு வச்சுருப்பேன்னு பார்த்தா வேம்பையாரடா நீ, பிளட்டுக்காகவாடா என்கிட்ட இந்த மாதிரி ட்ராமா பண்ண. டே, என்கிட்ட ஏன்டா லவ் சொன்னேன், உனக்கு இவ்வளோ திமிரு, இன்னும் தொப்பக்காரனை போடு, இன்னும் தொப்பக்காரனை போடு, தொப்பக்காரனை குறைஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே, இவங்க பிரதர்ஸ் என்னென்னா ஒரே நாட்டித்தனமாக சில்லித்தனமாக க்ரேஸியாக ப்ளே பண்ணி விளாட்றாங்கன்னு பார்த்தா ஃபிலிக்ஸை பார்த்தா அள்ளு விட்டு போகுது. ஃபிலிக்ஸோடு கொஞ்சம் அந்த ஜேகை போய்ட்டு ஃப்ளிட்டியாக பேசி எப்படியோ கரெக்ட் பண்ணியிருந்தான். சின்ன பட்டா முடியலடா, இவ்வளோ ரூடாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. எங்கள் ஹவுஸ்லேயே ஜங்குக்கு தான் இந்த மாதிரி ரூடாக நடந்துப்பான். ஜங்குக்கு உன் ஃபேஸில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற வேண்டி டோப்பக்காரனை போட்டப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா முணுமுணுத்துக்கிட்டு இருக்க, சத்தமாக பேசுடா. ஜின், நான் எப்பவும் சொல்கிறேன் ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிச்சிருவேன், கையில் என்ன இருக்குன்னு பட்டல கொன்றுவேன். ஐ லவ் யூ டூமா, நான் எப்பண்டா உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன், அன்னைக்கு சொன்னல, அன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் உன்னை கொல்ல போகிறேன், அப்போ நெக்ஸ்ட்டு நான் உன்னை கொல்லணுமா, கரெக்டாக வந்துட்டல பாயிண்ட்டுக்கு, என்னை கொல்ல தானே வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சின்ன ஆரம்பம் வந்துட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. என்னையை சீட் பண்ணி ஏமாட்டிட்டேனே, அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியே பிளான் பண்ணி என்னோடய லுக்குக்கே உன்னோட பிரதர் சேஞ்ச் ஆக்கி என் பிரதரை தூக்கிட்டு வந்து என்னடா பண்ண போகிறீங்கங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சின்ன அப்படி அடிக்கிறாரு. ஐயோ, நம்ம பிரதர் என்னை இப்படிலாம் அடி வாங்குறாரு. ஃபிலிக்ஸா, என்ன உன் பிரதர் இவ்வளோ ரூடாக இருக்கிறான், ஒன்றே மாட்டிலாம் இல்லை, கையட்ரா பொறுக்கி, என்னடா பொறுக்கினுங்கிற, இந்த வேம்பயர் வேல்டோட பிரின்சஸ் தெரியுமா, நெக்ஸ்ட்டு கிங்கே நாங்கடா. ஓ, அப்படி நீங்களே தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும், கையை எடுத்துகிட்டு தள்ளி வா. விடு, சின்ன கோமா இருக்கிறியா என்ன, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. அதான் என்ன இடமும் முன்னே வந்து தெரியுது, நீ ஒரு ஏமாட்டுக்கல்லி, சீட்டர்ன்ட்டு, துரோகி, ஏமாட்டுற பர்சன், சீட்டரா. ஹே, நான் ஒரு ட்ரூ ஹார்ட் பர்சன் தெரிஞ்சுக்கோ. நான் மாட்டி பேசிகிட்ருக்கேன், இங்கே பாரு, ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறோம், அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் தான். ஹயா நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்ப போட்டு ஜின்னு கடுப்புலேயே அப்படியே ஜெய்வப்பட்டு மறைக்கிறாரு. இங்கே பாருங்க ப்ரோ, பாவையா ஹயாங் இந்த கிங்டமோட நெக்ஸ்ட்டு கிங்கே அவர் தான். இந்த மாதிரி குயின் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டா கிங்கு பாவம் என்ன பண்ணுவார், ஃப்ரீ பண்ணி விட்டுருங்கண்ணா. அவர் என்ன தான் சொல்ல வர்றாருன்னு
ஒரு 10 மினிட்ஸ் அமைதியாக கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகப்பை பட்டு முறைச்சபடி ஜின்னை நோட் ஜின் அப்படி ஆரம்ப நோட் பண்ணா, ப்ளீஸ் ஜின், அடிச்சது ரொம்ப வலிக்குது, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளேன். சரி சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க. இது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ தேயோட மாம் உங்கள் டேடோட சிஸ்டர் தானா? அந்த டைரியில் கூட அப்படி தான் இருந்துச்சு. அப்போ உனக்கும் தெரியுமா அவங்க எப்படி டெட் ஆனாங்க? உனக்கு இதை விட அவங்க டெட் ஆனது தெரியுமா? அது அது சரியாக தெரியல. யாரோ ஒரு பர்சன்ட் என்னோடய கிங்டம்லேருந்து என்ன ஒரு பர்சன்ட் மீட் பண்ண வந்தாங்க. அந்த பர்சன்ட் எப்போ என்ட்ரானாங்களோ என் லைஃப் எண்ட் ஆயிருச்சு. என் மொட்டை ஹாப்பினஸும் அழிஞ்சிருச்சு. என்னோடய மொட்டை லைஃப்புமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னோடய லைஃபே எண்ட் ஆயிருச்சுங்கிற மாதிரி தான் அந்த டைரியில் எண்ட் பண்ணியிருக்காங்க. உன் கிங்டமில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சன்ட் தான் டேயோட பேரண்ட்ஸை கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு நம்ம ஜேகப்புக்கும் ஆரம்புக்கும் அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இன்னுமே டேயோட பேரண்ட்ஸ் உயிரோட தான் இருக்காங்கங்கிற மாதிரி தான் இவங்க திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை ஜின்னு சொன்னதோட நம்ம ஜேகப்பும் ஆரமும் ஃபிலிக்ஸையும் ஜின்னையும் கரெக்டாக அந்த பிளேஸ் கூட்டு வராங்க. அவங்க எப்படி ஃபுல்லாக ஃபேஸ்லாம் கவர் பண்ணப்படி வந்துருப்பாங்க. அடலாட்டி கவர் பண்ண பொசிஷன்லேயே இந்த செயினை கலட்டி தூர போடுங்கடா, இந்த செயினை பார்த்துட்டாண்டா எங்கள் சோல்ஜர்ஸ் உங்களை அட்டாக் பண்ண வேண்டியது. இது விச் ஹண்டர்ஸ் அந்த வேல்டஸ் இந்த பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே நாங்களும் அவங்களும் எனிமீஸ் கிட்ட மட்டும் டூரை போடுங்க, இருந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது என்னோட செயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னுக்கு அவரோட செயினை கொடுக்குறாரு. அதேமாரி ஜேகப் அவரோட செயினை நம்ம ஃபிலிக்ஸ் கொடுத்தா, நான் செயின் போட்டு கரெக்ட் பண்ணுறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, எப்படியும் எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேருமே விச் ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ட்டு. ஜின் அன்னைக்கு நீ யூஸ் பண்ண பிளாக் மேஜிக்கெல்லாம் நான் நோட் பண்ணேன். கண்டிப்பாக என்னைக்காவது ஒன் டே நீங்கள் 2 பேரும் இந்த பிளேஸ்க்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை மற்ற வேம்பையர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஹியூமன் பிளட் சேர்ந்த பர்சன்ட் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளாக் மேஜிக் பர்சன்ட்கிட்ட ஹெல்ப் கேட்டோம். இந்த செயின் உங்கள் நெக்கில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா வேம்பையராக மட்டும்தான் தெரிவிங்க. உங்களை ஈஸியாக யாராலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதை கலட்டாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கிங்டமுக்கு உள்ளேயே நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் ஆரமும் ஜேகப்பும் கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் எப்போ டேயும் ஜிமினாவையும் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோமோ அப்போந்தான் நீங்கள் டேரெக்டாக போய் மீட் பண்ணணும். இப்போவே போய் நீங்கள் ஏதாவது பேசி ப்ராப்ளத்தை பெருசாக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆரம் ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துருக்காரு. பாட்டோடய ஓடி போய் ஹக் பண்ணக்கூடாது, உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கான டைம் வர சொல்ல தான் நீங்கள் தான் ஜின் ஃபிலிக்ஸுங்கிறத நீங்கள் ஜிமினாக்கிட்டையும் டேக்கிட்டையும் சொல்லணும், அதுகிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நாம் ஆரம்பக்கிட்டையும் ஜேகப்புக்கிட்டையும் ஜின்னும் ஃபிலிக்ஸும் ப்ராமிஸ் பண்ணபடி தான் கிங்டமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேக்குக்கு யூமினை தான் காட்டுது. அப்படியே இந்த ட்ராகன் மேலே ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி பயங்கரமாக கத்துறாரு. டேய் ஏன்டா கத்துற, காடு வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பக்கத்துலேருந்து சவுண்டு கொடுத்தான். என்னடா காடு வலிக்குன்னா காடை பொத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ட்ராகன் மேலே நின்று ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணா, டேய் 2 பேரும் மட்டும் வாயை முடுங்கடா, ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாமல் கட்டிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் நாங்களே ட்ராகன் மேலே இருந்து தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டுருவானுவலாம், செஞ்சாலும் செய்வானுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தா. கரெக்டாக ஒரு அருவி மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் கொண்டு வந்து ட்ராகன் நம்ம டேக்குக்கையும் யூமினையும் விடுறாங்க. இந்த மாதிரி விட்டான் கரெக்டாக அந்த பிளேஸை பார்த்தா அவ்வளோக்குள்ளே செம்ம வைபாக இருக்குது. செம்ம வியூவான ஒரு பிளேஸ். நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, வித்தியாசமான பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ரிவர் அப்படியே விழுறது, அந்த அருவி விழுற சவுண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிளேஸை பார்த்ததோடையே வீமீனுக்கு என்ன தான் ஆச்சோ தெரியல, டிஷர்ட்டை கலட்டி போட்ட வேகட்டிலேயே ரிவரில் ஜம்ப் பண்ணிட்டாங்க. அட பாவிங்களா, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு ஷூவை நோட் பண்ணா, டே ஜிமினா நான் ரொம்ப டேஸாக இந்த மாதிரி ஒரு பெரிய ரிவருக்கு போய் ஃப்ரெஷ் அப் பண்ணணும்னு நினச்சிட்டா, நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ணலாம். நம்மளை எவன் கேட்பான், கேட்பான் எவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஷுகா கடுப்புலேயே 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு முதல்ல அந்த ரிவரை விட்டு வெளியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த ரிவர் ரொம்ப ஒயிட்டாக ப்ரைட்டாக அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்குது,
நல்லா சில்லுன்னு இருக்குது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் வேணா போங்கடா அப்படிங்கிற மாரி ஜிமினை சொல்லவும், வாடா போடா போட்டு பேசாத ஜிமின், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுகிறியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், மியா குட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுதுடா, போடா போன குட்டி இங்கே ரெண்டு போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி பேசினா நம்ம ஜொங்குக்கு லைட்டாக சிரிப்போம்டா. டேய் பயங்கரமாகவே சிரிக்கிறாரு. மியா குட்டிக்கு மில்க் ஊற்றிச்சிட்டு வரலையாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கலாய்ச்ச பொசிஷன்லேயே ஜூம் பண்ணா, டேய் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி இது நார்மல் ரிவர் கிடையாதுடா, இந்த பிளேஸில் ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது உங்களை அப்படியே பிடிச்சி சாப்பிட்ரும் அப்படிங்கிற மாரி சிவா பயமுறுத்துறாரு. இந்த மாதிரி பயமுறுத்தணும். ஐயோ நாங்கள் ஒன்றும் பச்சை பிள்ளைங்க கிடையாது, மான்ஸ்டரை வச்சுலாம் எங்களை பயமுறுத்துறியா, அதில் அங்கே ஒன்றும் நடக்காது, மான்ஸ்டர் மட்டும் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த மான்ஸ்டரை நாங்களே பயமுறுத்தி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகாடா, ஓ அப்படியா, இருங்கடா 2 பேரும் ரிவரை விட்டு எப்படி வெளியே வர வைக்கிறோன்னு பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு மேஜிக்கை போட்டு அந்த ரிவரில் வேகமாக முன்னையும் பெண்ணையும் அந்த தண்ணி மூவ் ஆன் ஆகிற மாதிரியும் நம்ம வீமீனோட லெக்கை வந்து ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் நல்லா பயமுறுத்துறாரு. ஹே என்னாச்சு டேயாங், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேயாங், என்னாச்சு டேயாங், இவ்வளோ நேரம் ஜாலியாக ஜில்லுன்னு தானே போச்சு, இப்போ என்ன எப்படி அள்ளு விடுற மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வர 2 பேரும் சும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சும் பண்ணோம் டே பயங்கரமாக சும் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீட் ஆகுது. இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, சுகான் தேவையில்லாத வேலையை பார்க்காட்டா, மட்டும் அவங்க 2 பேரும் ஃப்ரீ பண்ணிவிடு, அவங்க எப்படி ப்ரீட் பண்ணுறாங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவம் மாட்டிட்டவன் சுகா அப்படியே என்ன மேஜிக்கை பிரேக் பண்ண அடுத்த செகண்டு 2 பேருமே ரிவரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த அடுத்த செகண்டு சுகா வந்து ஜிமினா முன்னாடி நின்னா டே முன்னாடி கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. என்னடா மறுபடியும் ரிவருக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட போகிறீங்களா என்ன, அறிவுங்கிறதே உங்கள் 2 பேருக்கு கிடையாதுடா, ஏன்டா இப்படி சைல்டிஷாகவே நடந்துக்கிறீங்க, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு யாராவது ஃப்ரெஷ்ஷப் பண்ணுவாங்களாடா, ஹே ஸ்விம்மிங் பூலுக்கு போய் பாருடா, அங்கெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஷாக்ஸ் வேர் பண்ணி தான் நாங்கள்லாம் ஸ்விம்மிங்கே பண்ணுவோம், நாங்கள் ஏதோ ட்ரெஸ்ஸஸே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாட்டி பேசிகிட்டு இருக்கேன், இதான் சாக்ஸ் எல்லாரும் போட்டு தானே இருக்கிறோம், டிஷர்ட்டை தானே ரிமூவ் பண்ணோம், நல்லா கூட பாரு பனியன் கிளட்டு இருக்குது, ஜிமீன் என்ன ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜுகாவை நோட் பண்ணால் எதையுமே பேசலை. ஜங்குக்கு பாட்டோடய அப்படியே தரையை பாட்டுட்டா குனிஞ்சு நிற்கிறாரு. இந்த மாதிரி குனிஞ்சு நிற்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எதையுமே நம்மகிட்ட கேட்கல, அந்த டிஷர்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வேர் பண்ணி விடுவோம். அப்படி இந்த மாதிரி ஜங்கு கூட ஃபேஸை பார்க்குறாரு. டைம் ஆயிடுச்சு, கிங்டமுக்கு போகலாம் சுகா, சரி ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பவும் அந்த பிளாக் ட்ராகனுக்கு மேலே வந்து நிற்கிறாங்கன்ற மாதிரினா அங்கேருந்து அப்படியே ஃப்ளை பண்ணப்படி திரும்பவும் கிங்டமுக்கு வந்தா. இப்போ கிங்டம்லடா நம்ம கிங்கு தான் சோல்ஜர்ஸ் அவ்வளோ வரைக்கும் கிங் இருக்கிற பிளேஸில் நிற்க வச்சுருக்காங்க. அவ்வளோ சோல்ஜர்ஸையும் கண்ணை மினிக்க திட்டிட்டு நிற்கிறாரு. என்ன மாதிரிடா இந்த கிங்டமை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எவ்வளவு டீம் இருந்தால் இந்த மாதிரி கிங்டமை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கடா, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காடா, என்னோட சிஸ்டரோட சன்ஸ் எங்கடா போனாங்க, அவங்க இந்த பிளேஸ் நியூ பிளேஸில், அவங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் தெரியாது, அவங்கள ஏதாவது எனிமி பர்சன்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தால் நான் என்ன பண்ணுறது, கிங்டமில் நான் எல்லா பிளேஸ்லையுமே சர்ச் பண்ணிட்டேன், எங்கேயுமே என்னோடய சிஸ்டரோட சன்ஸ் இல்லை, என் சிஸ்டரோட சன்ஸுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், உங்கள் அவ்வளோ பேரையும் நானே மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுவேன், என்னோடய சிஸ்டரோட சன்ஸை தேடி கண்டுபிடிங்கடா, இல்லைன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாரி சிஸ்டரோட சன்னுங்கிற மாரி நம்ம ஜங்கு கூட 2 பயங்கரமாக கட்டி யூமின் 2 பேரும், அதாவது நம்ம வீமின் 2 பேரும் எங்கே போனாங்கன்னுங்கிறது தெரியாமல் எங்கேயோ போயிட்டாங்க, எனிமிஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களோங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி பயங்கரமாக கத்தி தீட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி தீட்டுட்டு இருந்தான் ஜேகப்புடா, பாட்டியாடா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பியூர் பிளட்டு அந்த பிளட்டை மட்டமாக எடுத்து நான் பெரிய பவர்ஃபுல்லான பர்சன்டா மாற போகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. சிஸ்டரோட சன்ஸும் தெரிஞ்சதோடையே எப்படி மாட்டி பிளேட்டையே மாற்றி எப்படி போடுறாரு பற்றியா. ஆமாம் ஜேகப்பா, எனக்கும் ரொம்ப நல்லா தெரியுது, நம்மளும் இந்த பிளேஸில் தான் இருக்கிறோம், அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளேஸில் ஜங்குக்கும் இல்லை சுகாவும் இல்லை, அப்போ வீமின் யார் கூட போயிருப்பாங்கங்கிறது தெரியாத மாதிரி எப்படி கட்டிகிட்டு இருக்காரு பற்றியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா இன்னும் ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னடா இது யார் மட்டும் ஏதோ கிரீடெல்லாம் வச்சுருக்கிட்ட பார்த்தா கிங்கு மட்டும் இல்லை, எங்களோட டேடு
அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓ அப்படியா, எதுக்கு அவர் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதோ சிஸ்டரோட சன்னுனுங்காங்களே, யார் அந்த சிஸ்டரோட சன்? அது வேறு யாரும் இல்லை, உங்கள் பிரதர்ஸ் தான். இது அதான் அந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணோம்ல ஃபிலிக்ஸ். ஆமாம் ஹயாங். ஓ அப்போ ஜிமின்ட்டு எங்க ஜிமின்? ஏய் கட்டாட்டிங்கண்ணா கட்டாட்டிங்கண்ணா, உங்கள்கிட்ட அப்போவே என்ன சொன்னோம், நீங்கள் இந்த பிளேஸில் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னோம். அமைதியாக நில்லுங்க. ஜிமினுக்கும் டேக்கம்டி ஒன்றா காட்டு. அவங்க ஜிமின் சுகா கூடையும் ஜொங்கு கூடையும் தான் இங்கே 2 பேருக்காங்க. ஜிமினாவுக்கும் டேக்கும் எதுவும் ஆக்காட்டு. சைலண்டாக இங்கே இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை மீதி கம்முன்னு நிற்கணும். துருவி கொஸ்டின் கேட்டு காட்டி கொடுத்துறாதீங்கடா அப்படிங்கிற மாரி ஆரம்பம் நம்ம ஜெயிக்கப்போம் மாட்டி திட்டிட்டு ரொம்ப சைலண்டாக அப்படியே நிற்கிறாங்க. ஜெயகப்புக்கு பின்னாடி தான் ஃபிலிக்ஸும் ஜின்னுமே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்று கரெக்டாக அந்த பிளேஸில் ஃப்ளை பண்ண பொசிஷனில் ஜங்குக்கோட ட்ராகன் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ட்ராகனை இந்த கிங்டமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம ஜங்கூக், அந்த ட்ராகனை எடுக்கடா கிங்டம்குள்ளே மறுபடியும் கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி கட்டுனா. இது ஜாக்ஸோட பிளானு தான். ஜங்குக்கு இந்த மாதிரி ட்ராகனை கொண்டு வந்துட்டான், நீங்கள் ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரையே பிரேக் பண்ணிட்டான், நீங்கள் போட்ட ரூலையே பிரேக் பண்ணிட்டான், கிங்டமுக்குள்ள அந்த ட்ராகன் வரக்கூடாதுன்னு சொன்னால் அவன் பெட்ரூம்குள்ளேயே வச்சுருந்தானுங்கிற மீதி ஜாக்ஸ் இந்த மாதிரி பயங்கரமாக ஜங்குக்கோட டாடுகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு கேட்குற பர்சன்ட்டாக அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்காமல் அப்படியே பிராடஸ்டலே தூக்குனபடி அந்த ட்ராகன்லேருந்து ஃப்ளை பண்ணபடி இறங்குனா. அவனை எங்கடா கூட்டிகிட்டு போனேன், அதுவும் அந்த ட்ராகன் மேலே வச்சு ஏன்டா கூட்டிகிட்டு போனேன், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாரி கோர்ட்டில் இந்த மாதிரி கட்டுனா. கிங்கு பேசுகிறதுலும் நம்ம டேக்கும் ஜிமினாவுக்கும் கொஞ்சம் கூட காடியில் கேட்கவே இல்லை. சுகாவையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு, நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் போகலாமா ஜாலியாக, ரொம்ப தூரமாக உயரமாக பறக்கணும், நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு போவீங்கள்ல அப்படிங்கிற மாரி இப்படி கேட்க கிங்கு ஷாக்காகி பீமீனை நோட் பண்ணிவிட்டு டேய் பக்கத்தில் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். பக்கத்தில் வரணுமா எதுக்கு? மார்னிங் நீங்கள் தானே எங்களுக்கு பவுட் பண்ணீங்க, இப்போவும் பவுட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்கள் முன்னாடி எத்தனை திருப்பினாலும் நான் பவுட் பண்ணுவேன்டானுங்கிற மாரி கிங் இந்த மாரி பவுட் பண்ணுவோம். வீமினுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது, இந்த மாரி சிரிப்பாக இருந்தா. ஜங்குக்கு சுகாவுக்கு ஆரம்புக்கு ஜேகப்புக்குடா சன்ஸ் நாங்கள் 4 பர்சன்ஸ் இருக்கோம், எங்ககிட்ட 1 டே கூட இந்த மாதிரி பவுட் பண்ணலை, சிஸ்டரோட சன்னொன்னே விழுந்து பவுட் பண்ணுறாரு பாட்டியாடா அப்படிங்கிற மாரி இந்த மாரி நோட் பண்ணால். கிங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, டைம் ஆயிடுச்சு, அங்கே பீப்புள்ஸ் எல்லாருமே கிங்கோட ப்ளேஸில் அரேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டீட்டேயாங்க கிங்காண்டா, வேம்பியர் கிங்காண்டா, கிங்கையே கதற விட்டுருக்குமேடா, போகிற போக்கில் ஏதாவது நம்மளை சிந்திக்கிடுவாங்களோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படி ஒருவேளை நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக நீ மியா கூட்டிகிட்ட போயிடுவியா, நான் பைல்வான்கிட்ட போயிடுவேன். நிஜமாவா? ஆமாம், நான் சொல்கிறேன்ல, டாட்டு ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோயேன், நீ மியா குட்டிக்கு பின்னாடி போய் நின்றுக்கா, நான் அந்த பைல்வான் ஸ்ட்ராங் பர்சன் இருக்காம்ல அவனுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிடுவேன், அவங்க 2 பேர் பாட்டுப்பாங்க. அப்போ நம்ம அவங்க இப்போவும் லவ் பண்ணுறோமா? இல்லை ஜிமீன், நம்ம ஹியூமன்ஸ், அவங்க வேம்பையர்ஸ், இப்போ நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. பட் ஏதாவது கிடச்ச கேப்பு, அவங்களுக்கு சின்னதாக கேப்பு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அதனால அவங்கக்கிட்டேருந்து சீக்கிரம் தப்பிச்சு ஓடிடணும். ஓகே, சேஃபான பிளேஸை பார்த்து போயிடணும். டேங்க சூப்பர்டா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு மீன் இந்த மாதிரி பேசுகிறத மட்டுட்டையும் நம்ம சுகாவும் ஜங்குக்கும் கேட்டு கடுப்பாகி அவங்க பேரோட இப்போ கிரிப்பை பிடிச்சி ஹேக் பண்ணப்படி பேக் ஹேக் பண்ணப்படி பிடிச்சிட்டு, என்ன சீக்ரெட் பிளான் போடுற மாதிரி தெரியுதா? டேய் நீங்கள் மனசுக்குள்ளே பேசினாலும் அது எங்களுக்கு கேட்கும்டா. என்ன மாட்டி பிளானு? பிரச்சனைனா எங்கள் பின்னாடி வந்து நிற்பீங்களா? பிரச்சனைலாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கே தெரியாமல் விட்டுட்டு போயிடுவீங்களா? இங்கே பாருங்கடா, லூஸ் மாட்டி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு பாட்டுக்கோ ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கிட்ட பிரேக் பண்ணி ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாரி மிரட்டவும். என்னடா மிரட்டிக்கிட்டு இருக்க, கிங்கு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவும் கரெக்டாக கிங்கு பக்கத்தில் வந்துட்டு, உங்கள் சன்னுக்கிட்ட ஒழுங்காக சொல்லி வைப்பட்டுக்கோ, சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கிறான், யார் ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வைக்கிறது, அவங்க 2 பேரையும் முதல்ல ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வை அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம
ஜங்குக்கோட டேடு தான் கிளாப் பண்ணப்படி அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை நோட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸ் லாக் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேடு என்னடா அதான் ஆர்டர் போட்டாச்சுல, போங்க ரூமில் போய் லாக் பண்ண பொசிஷனில் அமைதியாக இருக்கீங்க 2 ஹவர்ஸ், போங்கடா எங்களை லாக் பண்ணி வைப்பானுங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங்க மறுபடியும் ரொம்ப பசிச்ச மாதிரி இருக்குது, வாங்க நம்ம அப்படியே ஏதாவது சாப்பிட போகலாம், அதுவும் நல்லது தான், வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் பேசுகிறபடி எங்கேருந்து போனால் சங்கு குஷுகவும் ஒரு ரூம்குள்ளே கொண்டு வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டியடா அவங்க 2 பேருக்கு திமிர நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஓவர் திமிர் ஆயிடுச்சு ஹயாங். நம்மளுக்கே வண்டடோடய பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க பாரு நம்ம டாடுக்கிட்ட. ஏற்கனவே இந்த ஜாக்சங்கள் தான் நம்மளை டென்ஷன் ஆக்குவான்னு பார்த்தா இப்போ நம்ம பேபிஸை இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வர கோவத்துக்கு டோரை உடச்சிடாதடா, பிறகு இன்னும் 2 ஹவர்ஸ் நீ ரூம்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு, கொஞ்ச நேரம் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி. ஷிகாவும் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா இப்போ கிச்சன் சைட் மாதிரி கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டினா அங்கே ஜின்னு ஃபிலிக்ஸ் தான் நிற்கிறாங்க ஃபுட்டை சோப் பண்ணுற பர்சன்ஸ் மாதிரி. இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு ஸ்வீட் இருக்குது. அந்த ஸ்வீட் அப்படியே ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற ஒரு ஸ்வீட் எடுத்து நம்ம ஜிமினாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டான். டேயாங்கா எனக்கு கண்ணில் தண்ணி வருதா, ஸ்வீட்டு காரமாக இருக்காடா, சூப்பையில் ஸ்வீட்டு என்னைக்கிடா காரமாக இருக்குது, அப்போ என்ன தண்ணி வருது, அட வார்த்தையால் சொல்ல முடியாது, எங்கே வாயை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மவுத்தை ஓப்பன் பண்ண சொன்னால், அக்கா ஸ்வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள தள்ளலான்னு பார்க்குறான், மவுத்தை திறந்துடாதுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை ஜிமின் எனக்கு டொமக்ஸ்லாம் ஃபுல்லாகிருச்சு, எனக்கு வேண்டாண்ணா பிச்சிருவேன், நீ கொடுக்க சொல்ல நான் வாங்கி சாப்பிட தானடா செஞ்சேன், அது என்ன நான் கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டியா, மவுத்தை ஓப்பன் பண்ணுறியா, ஏன் கடுப்பாக்குற, இந்த ஏன் இவ்வளவுதான் உனக்கு மவுட் இருக்குதா, இதுக்கு மேலே அவன் மவுட்டை விரிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிக்கிறாரு. டயாங் சரி அப்படிங்கிற மாதிரி மவுட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணவும் அந்த ஸ்வீட்டை அப்படியே ஃபீட் பண்ணி விட்டா என்னமேட்டே க்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. என்னமோ நான் கண்ணில் தண்ணி தான் வருதுன்னு நீ என்னோட ஆறையே திறந்து விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி கேட்டான். இந்த ஸ்வீட்டை சாப்பிட சொல்ல ஜின்காய் அங்கே ஃபீல் திங்க் ஆகுது, ஜின்காய் அங்கே ரெடி பண்ணுற ஸ்வீட் மாதிரி இருக்குது, இப்போவே எனக்கு ஜின்காய் அங்கேயும் ஃபிலிக்ஸ் காய் அங்கேயும் பார்க்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். ஜிமினாவுமேடா எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆமாம் நம்ம எப்படி இங்கேருந்து நம்மளோட பிளேஸ்க்கு போகிறது, நம்ம ஹயாங்கிட்ட போகிறது, கண்டிப்பாக பாவம் நம்மளை இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. நம்ம எப்படி இங்கேருந்து அங்கே போகிறது, ஜங்குக்கிட்ட ஷுகாக்கிட்டே ஹெல்ப் கேட்டலாமா, தூக்கிட்டு வந்துட்டு அவங்க தான் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க கிட்ட கேட்கவே கூடாது, வேற ஒரு பர்சன்ட்ட ஹெல்ப்பை கேட்டு இங்கேருந்து தப்பிக்கிறோம் அப்படிங்கிறியா, ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வீமின் பேசிட்டு அப்படியே அந்த ஸ்வீட்டை சாப்பிடப்படி இங்கேருந்து எழுந்து போனால் ஜின்னு ஃபெலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ண சொல்ல அவங்களுக்கும் லைட்டாக டீரி வருது. அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணது ஜின்னாக தான் இருக்கும். ஸ்வீட்டை சாப்பிட்டதோடையே ஜின்னோட திங்கிங் வந்துருச்சு, ஜின்னு அங்கே இந்த மாதிரி நமக்கு ஸ்வீட் ரெடி பண்ணி தருவார், இப்போவே ஜின்னை பார்க்கணும், அவர் நம்மளை தேடி கஷ்டப்படுவார், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நேரம் அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை ஜின் பாட்டு ஒரு மாதிரி எமோஷனானா ஃபிலிக்ஸ் தான் பாட்டுக்கலாம் ஹயாங் கொஞ்சம் மனசுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிடலாம், ஆரம்பம் தான் சொன்னார்ல குயிக்காகவே நம்ம இங்கேருந்து போயிடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுனார்ல, கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஜினிக்கிட்ட இந்த மாதிரி பேசி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். வீமின் 2 பேரும் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக அப்படியே வாக் பண்ண பொசிஷன்லேயே காரிடோரிட்டில் வந்துட்டு இருந்தா. ஆப்போசிட்டில் தான் ஜாக்ஸ் வந்துட்டுருக்கான். ஜாக்ஸு கரெக்டாக வீமின் முன்னே வந்து நின்னா நம்ம வீமின் கண்டு காட்ட மாட்டியே அவங்க அந்த பர்சன்ட்டை மூவ் ஆன் பண்ணபடி போனால், இந்த கிங்டமோட பட தளபதிட்டேன் நான், அதனால இப்போ என்னடா பண்ண சொல்கிற, வேணா போருக்கு நாங்கள் வேணா அனுப்பி வைக்கட்டுமா, போரில் வின் பண்ணிட்டு வா, அங்கே உனக்கு காட்டி எடுப்பான், நான் திலகன்றேன், அதுவும் ஜெயிச்சுட்டு வந்தால் மட்டும்தான், அது மட்டும் இல்லை சோல்ஜர், நாங்கள் ஆர்டி எடுக்கிறதுலாம் எங்களுக்கு பெரிய ஒரு ஒர்க் கிடையாது, பட் எங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு 2 பர்சன்ஸ் இங்கே சுட்டுவாங்க, வர்றப்பா, ஆமாம் ஜிமி கரெக்டாக சொல்லிட்டேன், வரப்பா 2 பர்சன்ட் சுற்றுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, 2மே சரியான பொசசிவ் பர்சன்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நான் எங்கேயும் பார்க்கல, அவங்க பொசசிவ் ஓவர்லோட் ஆகி உங்களோட நெக்கையோ ஹேண்ட்ஸையோ இல்லை ஃபோர்கட்டையோ
கட் பண்ணிடுறாமண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் திமிர பாட்டியா அப்படியே மாமுக்குள்ள பிஹேவியர். அவள் எப்படி எப்படி பேசுவாடா அதே மாதிரி தான் ரெண்டும் பேசுது. ரெண்டும் ஒரே மாதிரி ட்வின்னா. பார்க்குறேன். இன்னும் 2 மந்த்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாக்ஸ் அங்கேருந்து போனால் அந்த பிரேக் முடிஞ்சிருச்சு. 2 ஹவர்ஸ் பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜங்குக்கு சுகம் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தால் ஒரு கார்டன் சைடு மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் தான் நம்ம விமின் உட்காந்துருக்காங்க.